வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். இதில் அடுத்தது பகுதி 9, தலைப்பு பாவங்களுக்கான பிறவிகள். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 8 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் முதல்ல பாருங்கள், தெரியும். பாவங்களுக்கான பிறவிகள். மகரிஷிகளே, ஸ்ரீமன் நாராயணர் கருடனை நோக்கி, வினதையின் குமாரனே, இந்த பூலோகத்தில் 84 லட்சம் கருப்பை பேதங்கள் இருக்கின்றன. முதலாவது முட்டையிலிருந்து தோன்றும் அண்டசம் 21 லட்சம். அடுத்து 21 லட்சம் தாவரங்கள் உற்பத்தியாயின. அவை உற்பிசம், மனிதர், விலங்குகள் என்று கருப்பையில் வளர்வது 21 லட்சம். அவை சராயுசம் எனப்படும். வியர்வையிலிருந்து வெளிப்படுவது ஸ்வேதசம். இந்த 21 லட்சமும் கொசு, அழுகின பொருட்கள், சேறு முதலானவற்றில் ஜனிக்கும் புழுக்கள் முதலியனவாகும். அநேக பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் மானிட ஜென்மா வாய்க்கிறது. இது மிகவும் அரியதாகும். தன் எண்ணங்களை பேச்சால் வெளிப்படுத்த மனிதரால் மட்டுமே முடியும். 5 புலன்களையும் சிறப்பாக இயக்கும் பகுத்தறிவு என்ற 6வது அறிவையும் மனிதர் பெற்றிருக்கின்றனர். பக்தி, தியானம், யோகம் எல்லாம் மனிதர்களால் மட்டுமே செய்ய முடிந்தவை. காளை, பசு, புறா, கருடன், அன்னம், கிளி, மான், யானை, குரங்கு போன்றவை சிறிது அறிவையே பெற்று வாழுகின்றன. தெய்வ பக்தியுடன் புண்ணிய நூல்களை படிப்பவரும் கற்றுக் கொடுப்பவரும் உயர்ந்தவர்களாக கருதப்படுவர். ஞானிகள் அவர்களிலும் மேலானவர். தாவரம், நீர்வாழ்வன, மீன் போன்றவை, ஊர்வன, பாம்பு, தேல் போன்றவை, பறவை, விலங்கு என்று 5 பிறவிகளில் பிறருக்கு உபகாரமாய் இருந்தால்தான் மானிட பிறவி 6வதாக வாய்க்கிறது. இதில் உத்தமனாய் இருப்பவர் தேவனாகிறார். இல்லையெனில் மீண்டும் முட்செடி, எருக்கு, ஊமத்தை போன்ற செடிகளாவான். தருமவான் தாவரமானால் கனி கொடுக்கும் மரமாவான். மூலிகை செடியாவான். 33 கோடி தேவர்களும் வாழும் அரச மரமாவான். செம்படவர் வலையில் சிக்கிய மீன் எவர் பசிக்காவது உணவாகி அடுத்த பிறவியை அடைகிறது. கோவில் புற்றுக்குள் இருக்கும் நாகம் பலராலும் வணங்கப்படும் பேறு பெறுகிறது. மற்றவரை சொல்லால் கொட்டுபவனுக்கு விருச்சிக பிறவி அமைகிறது. தன் குடும்பத்தை மட்டுமே பேணுபவன் நன்றாக பிறக்கிறான். பொதுநல உணர்வு நிச்சயம் வேண்டும். குடும்பம், நாடு இரண்டுக்கும் பிரயோஜனப்படாதவர் வௌவாலாக தொங்குகின்றனர். ஆலமரமானாலும் ஆலய வாசலில் பக்தர்களுக்கு நிழல் தரும்படி அமைவது புண்ணியம். காட்டிலுள்ள ஆலமரம் விறகுக்குத்தான் ஆகும். யாகத்துக்கு சமித்துகள் தருபவை அடுத்த பிறவிக்கு போகின்றன. என்னை அழகாக அலங்கரிப்பவர்கள் மயிலாக, கிளியாக, புறாவாக ஜனனம் எடுப்பார். நீ என்னை சுமப்பதால் உன் இனத்தவர் கௌரவிக்கப்படுகிறார்கள். கூர்மையான நோக்குள்ளவர் வல்லூராக பிறப்பர். பசியென்று வந்தவர்களுக்கு, வசதியிருந்தும் அன்னமிடாதவர்களுக்கு பருந்து பிறவி வாய்க்கும். மற்றவரை எதற்காவது காக்க வைத்தவர்கள் கொக்காக பிறக்கின்றனர். ஆலயத்தில் அபிஷேக பால் தரும் பசுவாக, நேர்ந்து விடும் காளையாக, சுவாமி ஊர்வலத்தின் முன்னால் வரும் யானையாக பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குருவை, சாஸ்திரம் படித்தவரை நையாண்டி செய்தவன் புலி ஆகிறான். நண்பனுக்கு துரோகம் செய்தவன் நரியாகவும் கழுதையாகவும் பிறப்பெடுக்கிறான். காது கேளாதவரை இகழ்பவன் அங்கஹீனனாக ஜனிக்கிறான். தாகத்துக்கு நீர் தராதவர் காக்கையாக பிறக்கின்றனர். பிறரால் ஏற்பட்ட லாபங்களை தான் மட்டுமே அனுபவிப்பவர் புழுவாக பிறக்கின்றனர். அதிகாரியானவர் பழைய நீர் நிலைகளை பாழடைய விட்டாரானால் நிலத்தில் உளும் எருதாக பிறக்கிறார். விருந்தினருக்கு ஒளித்து அறுசுவை உணவை உண்பவர் பிசாசாக அலைய நேரிடும். பெற்றோர், இல்லாள், சந்ததி இவர்களை கைவிட்டவர் ஆவியாக அல்லாடுவர். கொலை, கொள்ளை செய்பவர்கள் 100 ஆண்டுகள் ஆவியாக அல்லாடுகிறார்கள். தானம் கொடுத்ததை பறித்து கொள்பவர்களுக்கு ஓனான் பிறவி வாய்க்கிறது. அவர் மானிட பிறவி எடுக்கும் போதும் அற்ப ஆயுளே வழங்கப்படும். மற்றவர் பிழைப்பை கெடுத்து சுகம் அனுபவிப்பவர் திமிங்கலமாக, மீனாக பிறக்கின்றனர். அடுத்தடுத்து முயல், மான் முதலான ஜென்மங்களில் உழல்கின்றனர். தன் புத்திரியை தவறான செயலில் ஈடுபடுத்துபவன் மலத்தில் ஊறும் புழுவாகவும், அடுத்தடுத்து வேட்டைக்காரராகவும் காட்டுவாசியாகவும் பிறக்கின்றான். விரதம், சிராத்தம் முதலான புண்ணிய தினங்களில் சம்போகத்தில் ஈடுபடுபவர் பன்றியாக, கோழியாக ஜனிக்கின்றனர்.
கோள் சொல்பவர் பல்லியாக தவளையாக பிறக்கின்றனர். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காதவர் அட்டைகளாக பிறந்து இரத்தத்தை உறிஞ்சுகின்றனர். கொலை செய்பவருக்கு குஷ்டரோகம் போன்ற கொடிய நோய்கள் வரும். கிளி போன்ற பறவைகளை கூண்டில் அடைத்து சித்திரவதை செய்பவருக்கு ஜெயில் வாசம் கிட்டும். எந்த ஜீவனை இம்சித்தாலும் பிறந்தது முதல் நோய் வாட்டும். மாமிசம் புசிக்கின்றவருக்கு சிங்கம், சிறுத்தை, ஓநாய் போன்ற பிறவிகள் வாய்க்கின்றன. தீய சொல்லும் பிறர் நிந்தனையும் பேசுகின்றவர்கள் மறுபிறப்பில் ஊமையாகின்றனர். தெய்வத்துக்கு அளித்த நிபந்தத்தில் வாழ்பவர் தேனீக்களாக பிறக்கின்றனர். அநியாயமாக லஞ்சத்துக்கு வசப்பட்டு தீர்ப்பளிப்பவர் கொசுவாக, ஈயாக, மூட்டை பூச்சியாக பிறவி எடுப்பார். சந்தியாவந்தனத்தை விட்டவர், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் பன்றிகளாக பிறக்கின்றனர். அடுத்து பணியாட்களாக வாழ்க்கை நடத்தும் தலைவிதி அவர்களுக்கு வாய்க்கிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மூன்றும் மனிதரை நரகத்துக்கு இழுத்துச் செல்லும் இரும்புச் சங்கிலிகள். இழுக்கான செயல்களை புரியும் இந்த மனித மிருகங்கள் தனக்குத்தானே கொல்லியிட்டு கொள்கிறார்கள். தர்மங்களை புறக்கணிப்பவர்கள் மறுபிறவியில் திறமையற்றவர்களாக, பணம் சம்பாதிக்க வழி தெரியாதவர்களாக ஆகிறார்கள். அவனிடம் பேராசை குடியிருக்கும். மனசாட்சிக்கும் மனிதாபிமானத்துக்கும் மதிப்பளிக்க மாட்டான். திருப்தி என்பதே இருக்காது. மங்கைக்கும் மதுவுக்கும் அடிமையாகி பல அக்கிரமங்களை நடத்துவான். இப்படிப்பட்டவர்கள்தான் நரகத்தில் உழல்கிறார்கள். மறுபிறவியில் விபத்தில் அகால மரணம் அடைகின்றனர். பொருளை குவித்து அழகு பார்த்தவருக்கு மறுபிறவியில் சொந்தங்களால் ஏற்படும் பெருமை கிட்டாது. ஐம்புலன்களையும் அலைய விடாமல் கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக வாழ்பவருக்கு சொர்க்க பதவி கிட்டுகிறது. பொன் ஆபரணங்கள் சரீரத்துக்கு அழகு. புகழாரம்தான் மெய்யான அலங்காரம். உடல் நசித்த பின்னும் நிலைத்து நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு 5 புலன்கள் 7 நரகங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.